ஹலோ காய்ஸ், இதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கேட்டிங் போடுற வீடியோ. இதில் நான் எப்படி ஸ்கேட்டிங் கற்றுக்கணுன்னா, இது நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் எங்கள் அம்மா. என்னோடய அம்மாவால் தான் நான் இவ்வளோ தூரம் ஸ்கேட்டிங்கே கற்றுக்கினேன். அதோட ஃபுல் வீடியோ லென்த்து தான் இது. நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எங்கள் அம்மாவால் தான் நான் இந்த அளவுக்கு ஸ்கேட்டிங்கும் கற்றுக்கினேன். இதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசுலேயும் ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஸ்கேட்டிங் கேட்டேன். அவங்களும் என்னோடய பர்த்டேக்கு நான் மார்க்ஸ் எடுத்ததால் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேட்டிங்கில் தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், அப்போ நான் ரொம்ப சின்னதாக குழந்தையாக இருந்ததால் என்னால் தண்ணியை கற்றுக்க முடியாது. அதனால தான் எங்கள் அம்மா கூட இருந்து அவங்க வந்து எனக்காக கற்றுக் கொடுத்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ தான். ப்ளீஸுங்க, இந்த வீடியோக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் நின்று இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை விழாமல் அவங்க தான் என்னை தடுத்துன்னு காப்பாற்றின்னு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன வயசில் ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறமா பெருசாக இந்த ஸ்கேட்டிங் நான் எப்படி கற்றுக்கினா, எங்கள் அம்மா இல்லாதப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டாலும் நான் அந்த ஸ்கேட்டிங்கில் தான் போவேன். இத்தனை நாள் வரைக்கும் கூட நான் ஸ்கேட்டிங் வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த ஸ்கேட்டிங் வேணும்னா நீங்கள் ஸ்கேட்டிங் ஷூஸுன்னு ஆன்லைனில் கூட போட்டு வாங்கிக்கலாம். இந்த ஸ்கேட்டிங் வீடியோ வந்து எப்படி நான் போட்டேன்னா, இந்த ஸ்கேட்டிங் வீடியோ வந்து நான் சும்மா தான் போட்டேன், போர் அடின்னு டைம் பாஸ்க்காக. சரி பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோ எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் காய்ஸ், பாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, என் ஸ்கூலில் நிறைய ஸ்கேட்டிங் காம்படிஷனில் இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மா கூட நான் ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்டா நீங்கள் கிளாஸ் போய் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல்லே டைம் சரியாக இருக்குது. நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 6 மணி 5 மணி ஆகிடும். ஸோ அதனால் நான் வீட்டுக்கும் வந்து படிக்கணும், கிளாஸுக்கும் போக டைம் இருக்காது. எப்போயாவது சண்டே மட்டும்தான் லீவு. ஸோ அதனால தான் எங்கள் அம்மா கூட நான் ஸ்கேட்டிங் கற்றுன்னு இருக்கேன். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எனக்கு ஸ்கேட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் அம்மாவுக்கு தான் ஸ்கேட்டிங் தெரியும். அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அவங்களோட அண்ணா, அக்கா, இல்லைன்னா அவங்களோட அப்பா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பரம்பரையாக சொல்லி தந்தாங்க. அவங்க இப்போ வந்து எனக்கு சொல்லித்தராங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இது வந்து இன்னும் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் எப்போ கீழே விழுந்தாலும் எங்கள் அம்மா தான் வந்து காப்பாற்றுவாங்க. நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்ன ஆனாலும் எங்கள் அம்மா தான் வந்து பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் யாரும் இல்லைனா கூட, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எங்கள் அம்மா எனக்காக தான் வந்து நிற்பாங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இது என்னோடய ஸ்கேட்டிங்கான ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறமா நான் பெருசான பிறகு இந்த ஸ்கேட்டிங்லாம் வச்சு ஒரு 150 சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி நிறையா ஜெயிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ எங்கன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் போனாலும் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இருந்ததால் தான் நான் இவ்வளோ தூரம் கற்றுக்கினேனே. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கேட்டிங்லாம் பெருசான பிறகு சர்டிஃபிகேட்லாம் ஜெயிச்சு ரேஸ்லலாம் நிறைய போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேட்டிங் ஷூஸே எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு இல்லைனா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நல்ல ஃபுல் மார்க்ஸு, சென்டம் மார்க்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஸ்கேட்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகன்றதுனால எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு தெரியாமல் நான் ஒரு நாள் தூங்கும் போதே எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸாக வந்து வச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போதே ராத்திரியே நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ராத்திரி ஓட்டினா அந்த வீடியோ இப்போ நான் இது போட்டிருக்க மாட்டேன். அந்த வீடியோ